ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு விளாக் பார்க்க போகிறோம்னா ட்ராவல் விளாக் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் யார் கூட ட்ராவல் பண்ணுறேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட ட்ராவல் பண்ணுறேன். ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்குமே என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா இவங்க தான். இவங்களோட தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுல் ட்ராவல் விளாக் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதோட கன்யூ தான் இதெல்லாம். வாங்க எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். நாங்கள் சத்தியில் இருக்கிற பண்ணாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற புலிகள் பார்க்குக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க. ஏன் நம்ம அந்த அந்த பிளேஸை சூஸ் பண்ணோம்னா, கோயம்புத்தூர்லேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு வரா. அதனால் அவளுக்கும் எங்களுக்கும் அதுதான் பக்கம். இங்கேருந்து நாம் போகிறதுக்கும் அங்கேருந்து அவள் வரதுக்கு அதுதான் பக்கம். அதனால் போகிறோம். எதுக்காக இந்த ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லணும்ல. இந்த பூ வாங்கிட்டு இருக்கால, இவ தான் ப்ரைடு. இவளுக்கு தான் வர March 9 கல்யாணம். நாங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தி இப்போ இல்லை, 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கோம். அதில் நாங்கள் 3 பேத்துக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. இவளுக்கு ஒன்று தான் இப்போ மேரேஜ் ஆகலை. இப்போ தான் மேரேஜ் ஆக போகுது. அதனால் போனோம்னா ஒரு லாங் ட்ராவல் மாதிரி போயிட்டு ஜாலியாக பேசிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். சரி, அவள் கோயம்புத்தூர்லேருந்து வரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு ஷாப்புக்கு போய் டீ காஃபிங்க அதெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புன கேப்பில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால் வண்டிக்கு பஞ்சர் அடிச்சுட்டு நான் அங்கே வண்டிகிட்ட உட்காந்துருந்தேன். இவங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. அந்த அன்றைக்கி சண்டே பயங்கர கூட்டம். முகூர்த்த நாளும் ஆயிடுச்சா, அதனால் பயங்கர கூட்டம். இவங்க 3 பேர் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போதே அரௌண்ட் 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப கூட்டம் தான். அப்படியே கடை வீதி போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடைக்கு வந்திருந்தோம். கடை வீதியில் எல்லா பொருளுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, இதில் ஒரு 10-15 கடை இருக்குது. ஆனால் சேம் இங்கே என்ன வச்சுருக்காங்களோ அதே கடையில் தான் ஆப்போசிட் அப்படியே தான் வச்சுருக்காங்க. வேறு எதுவும் டிஃப்ரென்ஸாலாம் இல்லை. இது இங்கே என்ன இருக்கோ அதே தான் எல்லா கடையிலையுமே இருக்குது. ஒருத்தி பொருள் வாங்கிட்டா, இன்னொருத்தி வாங்கவே இல்லை. 2-3 கடை ஏறியுமே அந்த பொருளை பார்த்து வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிகிட்டே வந்தா. நெக்ஸ்ட் இந்த கடைக்கு தான் சரி இன்னொரு கடைக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். அங்கே போயிட்டு தான் பார்த்தா, ஆனால் அங்கேயுமே சேம் அதே பொருள் தான் இருந்துச்சு. வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தோம். ஆனால் எல்லா கடையிலையுமே டெடி பேர்ஸ் அழகாக இருந்துச்சு. டெடி பேரு, இந்த உப்புச்சாடி, மண் பானையில் செஞ்ச பொருட்கள், இது எல்லாமே கடையிலே நல்லா இருந்துச்சு. வாங்கிட்டு அப்படியே இதுதான் அந்த பார்க்கு. அப்படி பார்க்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்குக்குள்ளே போனோம்னா நம்ம வெளியே மறுக்க வரும்போது தான் வரணும், எதுவும் வாங்குறதுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் மாங்காய், சோளக்கருது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கலான்ட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு அப்படியே பார்க்குக்குள்ளே போனோம். இதுதான் நான் போகிறது ஃபஸ்ட் டைமு இந்த பார்க்குக்கு. அங்கே போயிட்டோம்னா அது ஃபுல்லுமே புலிகள் இது மாதிரி தான் இருந்துச்சு. இந்த புலியோட கால் தடம், புலியோட படம் அதே தான் அந்த நல்லா இருந்துச்சு. ஆனால் சூப்பராக வியூ நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் புத்து. நான் கூட இது ஒரு கரையான் புத்து அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவள் கரையான் புத்து இல்லடி, இதுதான் பாம்பு புத்து அப்படின்னு சொன்னா. இல்லை இது கரையான் புத்துன்னு எட்டி பார்த்தேன். அவள் பேசுனா உள்ள கரையான் புத்து இல்லை பாம்பு இருக்குன்னு. நெக்ஸ்ட் அந்தந்த பிளேஸ்லேயும் ஒவ்வொன்றா எழுதி ஒட்டியிருக்காங்க முக்கியமான அறிவிப்பு மாதிரி. புலி கால் தடத்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் வச்சுருக்காங்க. இதில் நீங்களே பார்த்தா தெரியும் அதோட கால் தடமும் அதோட நீளமும் வடிவம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஒரு வச்சுருந்தாங்க. அந்த சைடு ஃபுல்லுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இந்த சில்வர் கலரில் ஒட்டியிருக்காங்க பார்த்தியா, அதில் ஒவ்வொருவோட விலங்கை பற்றி நல்லா மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ இலையுதிர் காலம் இல்லையா, அதனால் மரங்கள்லாம் நல்லா அந்த இலையெல்லாம் இதாகிடுச்சு. ஆனால் இவங்க ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தோம்னா நல்லா பசுமையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஜாலியாக போய் உட்காந்து நல்லா நீட்டாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர ஒரு பிளேஸ் தான் என்னை கேட்டால். ரொம்ப ஒரு அமைதியாகவும் தான் இருந்துச்சு. நல்லா பார்க்குனா கசகசன்னு பேசிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. தூரி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம சத்தினா அப்படியே தாளவாடி சைடு போகிற மாதிரி தானே, அதனால் அதோட மலைப்பாதை பகுதிங்காட்டியும் மலை மாதிரியே தான் இருந்துச்சு. அப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சர்க்கஸு. ஐ மீன் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஏன் இது சர்க்கஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அந்த சர்க்கிள் அந்த சர்க்கிளில் நான் போகும்போது நான் ஏறி போயிட்டேன். ஆனால் அதில் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. கீழே குழியாட்டு இருந்தங்காட்டி விழுந்துன்னு சொல்லிட்டு நான் மறுக்க இறங்கி வந்துட்டேன். அந்த சைடு போகல. அப்படி இந்த சைடு நம்மளுக்கு எப்பயுமே பிடிச்சது தூரி மட்டும்தான். தூரியில் உட்காந்து 2 ஆட்டம் ஆடினா போதும். அதுவுமே நீங்கள் ரொம்ப தூரம் ஸ்பீடாக ஆட்டினீங்கன்னா நல்லா குதிச்சிருவேன். அதனால் அப்படியே அதில் ஒரு 2 ஆட்டம் ஆடிட்டு
அப்படியே நாங்கள் வந்தோம். இங்கே இவங்க 2 பேர், நாங்கள் 2 பேர் தான் அந்த சைடு போனோம். இவங்க 2 பேரும் ஃபுல்லாக ஃபோட்டோன்னு ஃபோட்டோ ஷூட்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு வளைச்சது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புத்து இருக்குல்ல, நான் சொன்னேன்ல, அது மாதிரி இங்கே ஒரு புத்து இருந்துச்சு. நிறைய பேர் படுத்து நல்லா தூங்கிட்டு இந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ ஏன் இங்கே சிரிக்கிறான்னா, அவள் கேமராவுக்கு வந்து ஹாய் சொன்னான். நான் வந்து கேமராவை திருப்பி அந்த புத்தை காட்டிகிட்டு இருந்தேன்னா, அதனால் அவள் கோச்சிட்டா. ஓகே, மறுக்காவும் சரி நீ சொல்லு, ஹாய் சொல்லு அப்படின்னு சொன்னாடி மறுக்காவை ஹாய் சொன்னது ஒரு வீடியோ எடுத்துட்டு 2 மணி நேரம் நல்லா டைம் அங்கேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் மறுக்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு கிளம்பி வந்து நம்ம எங்கே வந்தோம்னா சாப்பிட்ற இடத்துக்கு தான் வந்திருந்தோம். சத்தியில் வந்து சாப்பிட்டுட்டு மறுக்க அவளை பஸ் ஏற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு வந்தோம். வந்துட்டு வேணுங்கிறது எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன வேணுமோ புரோட்டா, பிரியாணி, சிக்கன் ரைஸு, அப்புறம் அவளுக்கு வந்து வெஜ்ஜு எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு, அவள் எப்பயுமே வெஜ்ஜு தான் கல்யாண பொண்ணு, அதனால் அவள் எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். இவளையும் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஊருக்கு வரப்போ பயங்கர வெயில். சரி, எங்கள் ஊருக்கு வர இதில் வந்து கரும்பு ஜூஸ் போட்டு நாங்கள் குடிச்சிட்டோம். இதோட வந்து இந்த விளாக் முடியுது. அடுத்த விளாக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகாக இருக்கும். ஏன்னா இவளோட மேரேஜ் விளாக் ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து இவங்களை பற்றி இன்னுமே சொல்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.